ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ட்ராவலிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டி போகிறதுக்காக ஊர்லேருந்து ஈவினிங் வெளியாக இருந்தோம். நைட் 9 o'clock ரீச் ஆகியிருந்தோம். ஸோ டின்னருக்காக கண்டி டைனமோட்க்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட் நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடு எடுத்திருந்தோம். எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போன ஒர்க்கை முடிச்சுட்டு பேராதனிய கார்டனுக்கு போவோம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் போட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. உள்ளுக்கு எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது, வெளியே தான் ஷாப் இருக்கு. ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் வெளியிலேயே பண்ணிக்கொள்ளலாம். இளைஞர்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடமாகும். பல ஏக்கர்களை கொண்ட பெரிய பரப்போட காணப்படுற ஒரு இடம்தான் இந்த பேராதனிய பொட்டானிக்கல் கார்டன். இதில் பல பழமையான மரஞ்செடி கொடிகள், வாசலின் திரவிய தாவரங்கள் போன்றன இதில் காணப்படும். ஒவ்வொரு தாவரங்களை பற்றியும் அந்த தாவரத்துக்குள்ள அதில் டீட்டெயில்ஸ் போடப்பட்டிருக்கும். அதால் நமக்கு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அண்ட் இங்கே நிறைய கைடர்ஸுமே இருப்பாங்க. அநேகமாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே மரங்களை கொண்டு பச்சை பசேல் என்ற இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது மனதுக்கு நல்ல ரிலாக்ஸாகவும் ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடக்கும். நாங்கள் போன டைமில் ஒரு பர்த்டே பார்ட்டியும் கப்பிள் ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துருந்துச்சு. ஆல்ரெடி ஃபுல்லாக கார்டன் பார்த்ததால கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு வெளியாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.